இருந்தா தைரியமா பேசுவேன், அப்படியாப்பட்ட ஆள். ஆனா இங்க வந்து கடவுளுடைய அடிமையா வந்திருக்கிறேன், கடவுள் காலில் விழுகிறது வந்திருக்கிறேன். நல்ல விஷயங்களை, ஆன்மீகமான விஷயங்களை, நாட்டுக்கு தேவையான விஷயங்களை நிறைய இருக்கு. அப்படி ஏதாவது கேட்டு நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்களா? சாமி தரிசனம் முடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ண முடியுங்களா? ஆமாம், அதை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறது. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அண்ணே, அதாவது பாபநாசம் அந்த காலத்துல ஒரு ஊருக்கு இல்லையா, நடிகர் விஜய் அப்பா பாபம் நம்ம பண்ற வாழ்க்கையில யாருமே வந்து 100% வந்து பர்ஃபெக்டானவங்க இல்லை இல்லையா. அப்படி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில சில தவறுகள் பாவங்கள், அந்த பாவத்தை எல்லாம் நான் வந்து கழுவணும்ல. இப்போதானே வந்து ஒரு புனிதத்தன்மையோடு மேலே போய் சேருவோம். அப்படி அந்த பாவத்தையெல்லாம் கழுவுறதுக்கு சில இடங்களை வந்து முன்னோர்கள் தீர்மானித்து வச்சிருக்கிறாங்க, கடவுள் தீர்மானித்து வச்சிருக்காங்க. காசிக்கு போய் அங்கே செஞ்ச பாவங்களை போய்க்கலான்னு சொல்றாங்க, கங்கையில் குளிச்சா போய்க்கலான்னு சொல்றாங்க. அதே போல பாவ நாசம், நாம் செய்த பாவத்தை நாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த பாபநாசம். அதுவும் வந்து சொல்றாங்க 144 வருடங்களுக்கு பிறகு அந்த என்னமோ அந்த பிளானட்லாம், இதெல்லாம் வந்து சயின்ஸ் தான். இது வந்து மூட நம்பிக்கையோ அதுவோ அப்படின்னு சொல்ல முடியாது. சயின்ஸ் படி நடக்கக்கூடிய ஒரு 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 பக்தியான ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம். அத்தனை பிளானட்டுகளும் அப்படி ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள்ல இந்த மகா புஷ்கரணி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல நாள்ல இங்க வந்து போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இன்னும் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச உடனே இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன், அதை வர்றேன். ஒரு சந்தோஷமா, நானே வந்து ஒரு 25 வருஷமா ஈஷா யோகான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜக்கி வாசுதேவ் அவருடைய டிவோட்டியார். 25 வருஷம் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதே வந்து மதங்களை விட மனிதர்களை நேசியுங்கள். மனிதம் ஒன்றுதான் நிலையானது. அதாவது அவர் ஆன்மீகத்துக்கு ஒரு அழகான விளக்கம் சொல்லியிருக்கார். பக்தின்றது வந்து ஒரு குருட்டுத்தனமானது, ஆனால் ஆன்மீகம் என்பது குருடனுக்கும் நம்பிக்கை கொடுக்கும். குருடன் கூட தன்னால் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதுதான் ஆன்மீகம். அதுவும் இந்து தர்மப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இந்து தர்மத்தில் எவ்வளவோ நம்ம வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றது, ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அந்த காலத்துல இருந்து இப்பெல்லாம் வந்து சில எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கணும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, அடுத்தவனை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் பெரிய சந்தோஷம். அதுதான் இந்து தர்மத்தில் சொல்லுங்க. அடுத்தது நம்ம உழைக்கணும், கஷ்டப்படணும் வாழ்க்கையில. இதையில சொல்லியிருக்குல்ல, என்ன சொல்லியிருக்கு? கடமையை செய். ஒரு மனிதனுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஒரு கணவனுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஒரு மனைவிக்கு ஒரு கடமை இருக்கிறது, ஒரு பிள்ளைக்கு ஒரு கடமை இருக்கிறது, அதே போல நாட்டின் தலைவனுக்கு ஒரு கடமை இருக்கிறது. இந்த கடமையெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணோம்னா நம்மளும் நல்லா இருப்போம், நாடும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க. இல்லையா இல்லையா இதுதானே வந்து. அதுவும் இந்து தர்மம்ன்றது சாதாரணமானது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு சொல்லிக் கொடுத்த, நான் அதுதான் வந்து, நான் பிறப்பால என் குடும்பத்துல நான் பிறப்பால ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பிறந்துட்டேன்.
இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவனும் இந்திய குடிமகன். அவன் இந்தியன், அவன் ஒரு இந்து. இதுதான் என்னுடைய தாற்பயம். இப்போ அமெரிக்காவில் பிறந்தா என்ன சிட்டிசன் சொல்றோம்? அமெரிக்கன் சிட்டிசன் சொல்றோம். அதே போல இந்தியாவில் பிறந்துட்டோம்னாவே நம்ம இந்தியன் சிட்டிசன். எந்த மதம்ன்றது அப்புறம் ரெண்டாவதான் வருது. நீங்க ஏதாவது ஸ்கூல்ல சேரணும்னா முதல்ல என்ன வந்து நேஷனாலிட்டி. அந்த நேஷனாலிட்டியோட நம்ம நிறுத்திக்கிறணும். அதுக்கு மேல போறோம் நம்ம. நான் ஒரு இந்தியன். இந்தியன்னாவே இந்து. இந்து தர்மத்தின் ஆன்மீகத்தை, அந்த ஆன்மீகத்தில் ஆழமான நம்பிக்கையுடைய நான் வந்து 3 முறை கங்கோத்திரியிலிருந்து 14 கிலோமீட்டர் கோமுக்கு சொல்லுவாங்க. கங்கை உற்பத்தியாகின்ற இடம். ஐஸ்ல நடந்து 3 முறை நான் போயிருக்கேன். தங்கி வாசுதேவ் அவங்களோட 3 முறை. ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அதே மாதிரி காட்மண்டூர்ல இருந்து நீங்க வந்து கைலாயம்னு சொல்லுவாங்க. கைலாயம், மானசம் 2 முறை போயிருக்கேன். எதுக்காக போறேன்? எதையோ ஒரு தேடல். இதெல்லாம் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நான் வந்து ஒரு மகிழ்ச்சியான மனுஷன் யாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். நான் தான் மகிழ்ச்சியான மனுஷன். காரணம் வந்து எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டா, ஒரு நல்ல மகன் கிடைச்சிட்டாரு, இந்த மகன் ரொம்ப நல்லா இருக்காரு. அது மட்டும் காரணம் இல்லை. அது மட்டும் காரணம் இல்லை. நான் வந்து பலருக்கு உதவியா இருக்கிறேன். பலர் வாழணும்னு நினைக்கிறேன். என்னை சுற்றி இருப்பவர்கள்லாம் வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவரா வந்தவர்லாம் ப்ரொடியூசர் ஆயிருக்கு. ஒரு சாதாரண ஒரு இல்லை, இவர் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிடி செல்வம் ஒரு ஜேர்னலிஸ்டா தான் எனக்கு தெரியும். 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையில ஜேர்னலிஸ்டா இருந்தார். ஆனா நான் அவரை என்கிட்ட கூப்பிட்டு எனக்கு பிஆர்ஓவா இருங்க. ஏன்னா அவருக்குள்ள ஒரு சர்வீஸ் மனப்பான்மை இருந்ததை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அவர் வந்து எனக்கு சர்வீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு அவரை பிடிச்சி எடுத்து எனக்கு பிஆர்ஓவா. எனக்கு பிறகு என்ன பண்ணா, என் பிள்ளை விஜய் வந்தார் நடிக்கிறது. அவருக்கு ஒரு நல்ல மனிதன் கூட இருக்கணும்ல. ஒவ்வொருத்தருக்கும் யாரோ ஒருத்தர் கடவுள் பின்னாடி இருக்கிறாரு. எல்லாருக்குமே இருக்காரு. ஆனால் கடவுள் வந்து நேரம் வந்து நமக்கு வந்து கையை பிடிச்சி எடுத்துட்டு போறதில்லை. யாரோ ஒரு மூலமாக நம்ம கையை பிடிச்சி எடுத்துட்டு போறதுக்கு யாரையோ ஒருத்தர் அனுப்புறாரு. அதுதான் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் விஜய்க்கு பல வருடங்கள் பிஆர்ஓ இல்லை. அப்படி இன்னைக்கு வந்து அவர் சினிமாவில் ஒரு வியாபாரியாகி, அப்புறம் வந்து தயாரிப்பாளராகி, இயக்குனராகி, விஜய் வைத்தே படம் எடுக்கக்கூடிய, புலிப்படம் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகி. ஏன்னா நம்மகிட்ட வேலை செய்யறவங்கலாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்கல்ல. அது தப்பான காரியம் இல்லையா? சினிமா துறையில் இருக்கிறாங்க. எல்லா துறையிலும் நான் வந்து சினிமா துறையை மட்டும் குறை சொல்லாதீங்க ஐயா. சினிமா துறையை மாதிரி நல்ல துறை எதுவுமே கிடையாது. நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா ஒரு 6 மாசம் 100 பேர் எனக்கு வேலை செய்யறாங்க. அந்த 100 பேர்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் 3 பேர் 4 பேர். ஸோ அந்த 100 குடும்பங்களுக்கு நான் வந்து ஒரு காரணம் கர்த்தாவாக இல்லையா? இது எந்த தொழிலையும் கிடையாதுங்க. சினிமா தொழிலில் மட்டும்தான் சாப்பாடு போட்டு வேலை வாங்கணும். நீங்க எந்த கவர்மெண்ட்ல போனாலும் சாப்பாடு கட்டிக்கிட்டு போகணும். டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போகணும். எங்க தொழில மட்டும் அன்னதானம் போட்டு நாங்க வேலை வாங்கணும். அதுதான் சினிமா தொழில். அதனால யாரும் சினிமா தொழில தப்பாவோ அதெல்லாம் நினைக்காதீங்க. ஒரு அழகான தொழில், அருமையான தொழில். கடவுள் வந்து எல்லாருக்கும் சினிமாக்காரனை மாத்திர முடியும். இப்போ நீங்க ஏதாவது கேளுங்க. சார், இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் அவருடைய அப்பா சந்திரசேகர் அவர்களும் வந்து ஒரு இந்துக்கு எதிரானவர்களாக சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு உங்களுடைய கருத்து? இப்போ நான் ஒரு
இப்போ 5 நிமிஷம் நான் சொன்னேன். அதில் நான் வந்து இந்துவா எப்படி உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தான் நான் கேட்குறேன். சமூக வலைத்தளத்தை பற்றி நான் வந்து பதில் சொல்ல விரும்பலை. இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன். இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு ஆன்மீகவாதியா தெரியுது இல்லையா? அப்புறம் ஏன் அந்த கேள்வியே கேட்குறீங்க? என்னை பற்றி தெரியாதவர்கள் அறியாதவர்கள் ஏதோ சொல்றதையெல்லாம் வந்து நம்ம மைண்ட்ல ஏற்றிக்கூடாது. அப்படி ஏற்றிக்கிட்டோம்னா சந்தோஷமா அவங்க முன்னாடி நான் சிரிச்சுட்டு இருக்க முடியும். கடவுள் எனக்குள்ள இறைவன் எனக்குள்ள இருந்து எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையில் நான் எந்திரிச்சு 1.5 மணி நேரம் யோகா பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், இறைவனோட ஐக்கியமாக இருக்கேன். அப்படியே ஒரு நிலைமையில அது முடிக்காம நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். நான் பெருமையா சொல்லிக்கிறேன். என்னை ஒரு ஆன்மீகவாதியா மாத்தினதே ஜங்கி பாஸ்தி. நீ மனிதனாக இரு, அன்பாக இரு, மற்றவர்களை அன்போடு நேசி, மற்றவர்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீ வந்து முயற்சி எடு இல்லையா? மனித நேயம் அன்பு, அந்த அன்பை கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆன்மீகவாதியா இருக்கிற என்கிட்ட போய் நீங்க வந்து வலைத்தளத்தில் அது போடுறாங்க, இது போடுறாங்க, அப்புறம் யாரோ எதோ சொல்றாங்க. இதை பத்திலாம் வந்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ நல்ல விஷயங்களை போய் மக்களுக்கு சொல்லணும்ல. அதுல தான் நான் இருக்கனே தவிர மற்ற எதை பத்தியும் நான் வந்து கவலைப்படலாம். எப்படி இருக்கிறேன் மற்ற கமெண்டையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா உள்ளுக்குள்ள வந்து சந்தோஷம் இருக்கு. நீங்க சொல்லணும் மனிதர்கள் வந்து எப்படி சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல இருந்து சந்தோஷம்ன்றது எந்த கடையிலையும் வாங்க முடியாது. காசு கொடுத்து வாங்க முடியுமா தம்பி? மன அமைதியையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் யாரு? இறைவன் இல்லையே? இந்த இறைவனை காலையில் நம்ம இதயத்தில் தூக்கிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் அப்படி சந்தோஷமா மகிழ்ச்சியா 44 வருஷத்துக்கு பிறகு இதை மக்களுக்கு விழிப்புணர்வா நீங்க செயல்படுற மாதிரி ஏதாவது படம் பண்ணலாம், குறும்படம் பண்றதை விட இன்னைக்கு சினிமா பார்க்கறத விட அவர் சொல்ற மாதிரி ஏதோ வலைதளத்தை பார்த்துட்டு தானே கேள்வி அதுல ஈஸியா ரீச் ஆகும் மக்களுக்கு. இப்ப நான் சொல்றதையெல்லாம் நீங்க வந்து மக்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா இப்ப நாளைக்கு வந்து இங்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. மனிதர்கள் எது எது நல்லதோ இப்போ வந்து இந்த 144 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று சேரக்கூடிய ஒரு தினம். இந்த இடத்திலே வந்து அந்த மூழ்கிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம முன்னோர்களுக்கு நினைச்சு அவங்க ஆசீர்வாதமெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறது இருக்காங்க. அதை வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது, ஆனால் தெரியல. அப்படி தெரிய வைக்கணும். நீங்களாம் வலைதளங்கள் இன்னைக்கு எவ்வளவோ பெரிய நிலைமையில நீங்க சினிமா பார்க்கறானோ இல்லையோ வலைதளங்கள் பார்க்காம இருக்கிறதே இல்லை. அதனால நீங்க இந்த செய்தியை கொண்டு போய் மக்களுக்கு சேருங்க. நல்ல விஷயத்தை பண்ணட்டும். அவங்க ஒரு அதுவும் என்ன மாதிரி இளமையில கஷ்டப்பட்டு உழைச்சி வர்றவங்கெல்லாம் ஒரு நிலைமைக்கு பிறகு சந்தோஷமா இருக்குல்ல. அந்த சந்தோஷத்துக்காகத்தானே நீங்க சந்தோஷத்தை தேடி வந்தீங்க. சந்தோஷத்துல நான் சந்தோஷத்துல இருந்து ரொம்ப வருஷமா இருந்துச்சு. நான் சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காகத்தான் நான் பாடுறேன். இப்போ நம்ம இருக்கிறோம். நான் வந்து ஒரு வாத்தியார் அம்மாவுடைய பிள்ளை, புரியுதா? இன்னைக்கு 70 படம், கிட்டத்தட்ட 69 படம் இயக்கி விட்டேன். இவ்வளவு புகழையும் செல்வாக்கையும் கடவுள் கொடுத்துட்டாரு. உழைச்சும் கொடுத்தாரு, சும்மா கொடுக்கல. வீட்டில் உட்கார்ந்துருந்தா யாரும் கொடுக்க போறது. உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். கடவுள் இருந்து என்னை உயர்த்தினார். இது எதுக்கு நீங்க என்ன கேட்டீங்க? அதை விட்டு அந்த இதுக்கு பிறகு நீங்க சொன்னேன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா?
அதான் அந்த சந்தோஷத்தை தேடி வந்திருக்கீங்க. சந்தோஷத்தை தேடி வரல, இருக்கிற சந்தோஷத்தை அதிகமாக்கிறது. அதாவது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சின்ன வயசுல எல்லாரும் கஷ்டப்படுறாங்கல்ல, ஒரு ஒரு ஆனால் தொடர்ந்து சர்க்கார் படத்தில் அரசியலுடைய தாக்கத்தில் தான் அதிக அளவில் வந்து இந்த படம் முழுக்கவே பேசப்பட்டது பரவலாக சொல்கிறாங்க. அதனால் இந்த நாட்டு மக்களுக்கு உங்கள் மகனா அடுத்தாப்புல என்ன மாதிரியான பண்ண போகிறாரு, அது உங்களுடைய அரசியல் எப்படி அது ஒரு அதாவது கேள்வி நல்ல கேள்வி, நான் பதில் சொல்லாமல் போகக்கூடாது. இது என் மகனாக நான் பதில் சொல்ல விரும்பல, நான் அப்பாவை பதில் சொல்ல விரும்பல. ஒரு தமிழனாக, நான் ஒரு தமிழனாக, ஒரு தமிழ் நடிகன், அவரை பற்றி கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் பதில் சொல்றேன். அந்த தமிழ் நடிகனை வளர்த்தது யாரு? இந்த தமிழர், இந்த தமிழ்நாடு இல்லையா? உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர், இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகமெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் அவரை வளர்த்துருக்குறாங்க. தமிழர்கள் மட்டும் இல்லை, நீங்க கேரளாவில் போனீங்கன்னா அவரை கொண்டாடுறாங்க இல்லையா? கர்நாடகத்தில் கொண்டாடுறாங்க, ஸ்டேட் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே இருக்க தமிழர்கள் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த தமிழர்களுக்கு, இந்த மக்களுக்கு ஒரு 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 நடிகனா ஏதாவது அவர் பண்ணணுமா வேண்டாமா? அதுதானே ஆகும். நான் வந்து இதை வந்து ஒரு அப்பாவா சொல்லவே இல்லை, நான் ஒரு தமிழ் பிரஜையாக சொல்லுகிறேன். ஒரு டாக்டர் அரசியலுக்கு வரலாம், ஒரு வக்கீல் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு தொண்டு செய்யலாம். ஒரு வாத்தியார் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு தொண்டு செய்யலாம். இன்னும் யாரு சொல்லலாம், ஒரு சாதாரண தொழிலாளி, ஒரு கூலி தொழிலாளி கூட அரசியலுக்கு வந்து மக்களுக்கு தொண்டு செய்யலாம். ஒரு நடிகன், மக்களால் உயர்த்தப்பட்ட ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டங்கிட்ட இருக்குதா? அரசியல் சட்டத்தில் ஏதாவது போட்டிருக்காங்களா? இபிக்கு ஒத்தினா செக்ஷன் படி ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது போட்டிருக்காங்களா? அப்புறம் உங்களுக்கு எரியுது, எதுக்கு அவங்களுக்குலாம் எரியுது? இல்ல, நான் கேட்கறது முதல்ல அவர் வராரா வரலையான்ற கேள்விக்கு பதிலா, நான் மக்களுக்கு ஏதோ பண்ணணும், என்னை வளர்த்து விட்ட மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு அவர் நினைக்கும் போதே ஐயோ 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 நீ உன் வேலையை பாரு அப்படின்னா, நீ பிறக்கும் போதே அரசியல்வாதியா பிறந்தியா? நீ பிறக்கும் போதே டாக்டரா பிறந்தியா? எல்லாம் அதற்கு படிச்சோம் வந்தோம். அதே போல எல்லாருக்கும், இந்திய நாட்டில் பிறந்த அத்தனை குடிமகனுக்கும் அரசியலுக்கு வருவதற்கும் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கும் உரிமை இருக்கு. இப்ப அவர் வந்து கடவுள் புண்ணியத்துல, மக்களுடைய புண்ணியத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. அவர் மேல எந்த ஊழலும் கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ நீ ஏன் வர்றேன்னு, அதனால அவர் வர்றதும் வராதும் அவருடைய முடிவு. ஏன்னா இன்னைக்கு அவர் என்னுடைய பிள்ளை என்பதை தாண்டி ஒரு உச்சத்துக்கு போயிருக்கிறார் இல்லையா? அவருக்கு நல்லது கெட்டது நிச்சயமாக அதை பகுத்தறிவு அறிந்து உணர்வதற்கு அவருக்கு வந்து அந்த திறமை இருக்கு. அதனால அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தமிழனாக அவரை உயர்த்திய மக்களுக்கு அவர் இப்ப ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா சந்தோஷமா இருக்கும். நீங்க சந்தோஷமா ஏத்துக்கங்க. ஊழல் இல்லாத சிலர் இனிமே வரணும்னு ஆசைப்படுறேன். அது யாராக இருந்தாலும் ஊழலற்ற மனிதர்கள் தலைவர்களாக வரணும். மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தலைவர்களாக வரணும். நம்ம சொத்துக்களையும் இதையும் உறிஞ்சிறவங்க இனிமேல் தமிழர்களா வந்தா தயவு பண்ணி ஏத்துக்காதீங்கன்னு சொல்றேன். இப்போ ஊழல் அதிகமாக நினைக்கிறீங்க? உங்களையே நான் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சொல்ல மாட்டேன். எனக்கு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க,
இந்த கேள்விக்கு தயவு பண்ணி நீங்களே பதில் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நான் ஒன்றும் எனக்கு ஒன்றுமே தெரியாத நினைச்சிட்டு கேட்குறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க. உங்களோட இல்லை இல்லை, எனக்கு தெரியல, நான் ஒன்றும் தெரியாதவன்னு வச்சுக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு தயவு பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. பொதுவாக மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக இருக்குன்னு இது மக்கள் மத்தியில் மக்கள் வந்து அதிகமாக இருக்கு ஊழல் இருக்குன்னு நம்புறாங்க. மக்கள்னா நானும் ஒருத்தன். அதாவது நான் சொல்லலைங்கய்யா, நீங்க தான் சொன்னீங்க. இப்போ எல்லாம் புரிஞ்சுக்குங்க. இல்லைங்க, நீங்களும் மக்கள்ல ஒருத்தர் தான். நீங்க ஏன் தனியா பிரிச்சுக்கிறீங்க? கடமைப்பட்டவன் நீங்க. ஆனால் போதும். ஓகேயா? நன்றி, வணக்கம்.